ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது விளைநிலம். ஆக்சுவலாக யாருக்கானே நிறைய கிராமங்கள் இருக்கா சுற்றி விவசாயம் பண்ணுற இடம். ஸோ அதை நம்பி தான் அங்கே இருக்காங்க. 1000 நாளுக்கு மேலே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த பீரியடும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கிற பீரியடும் ஆக்சுவலி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ரூலிங் பார்ட்டி வந்து வந்த 3வது மாசத்திலே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு. இது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. பட் இன்னைக்கு எல்லாருமே நேற்று டிவியில் பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் சொல்றாங்க நம்ம வந்து 10 வருஷம் பின்னாடி போயிடுறோன்றாங்க. பட் டிஎம்கேல வந்து ஒரு 96ல இருந்து நிறைய பிரிட்ஜஸ் கட்டினாங்க. அப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரியல, இப்போ வேல்யூ தெரியுது. ஸோ ஒருவேளை பரந்தூரை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால இதோட ரியாக்ஷன் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் கால கடந்து போயிட்டு ஏதாவது ஒன்றுமே இதனால் யூஸ் இல்லைன்னா இதனால் நிறைய லாஸ்னா அது பேர் பண்ண நம்ம தானே. ஸோ நம்ம ஸ்டேட்டு பின்னாடி போதா முன்னாடி போதான்றது போக போக தான் தெரியும். ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா விவசாயம் அழிஞ்சிட்டா நம்மளும் உயிரோடு இருக்க முடியாது. அங்கேருந்து தான் உணவுகள் வந்து சிட்டியாக இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் விவசாய நிலம் வந்து நமக்கு முக்கியம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வாழறதுக்கான அத்தியாவசியமே எது உணவு தானே. அதெல்லாம் அழிச்சிட்டு தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தேவையானது உணவு. இப்போ அது வந்து விளைவிக்கிறதுக்கான நிலம் இருந்தால் தானே. அதை இருக்கிற நிலத்தெல்லாம் வந்து விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு ஏர்போர்ட் கொண்டு வந்துட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வருஷமாக வசிக்கிறீங்க. திடீர்னு அந்த இடத்த விட்டு உங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. உங்களால் முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி தாங்க அவங்களும் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? பின்னாடி வர சந்ததிகள்லாம் அங்கே உள்ள அந்த வளங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? அதனால் பின்னாடி இன்னும் கொஞ்சமாச்சும் வைங்க. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடுக்காக தான். அந்த சாப்பாடு எல்லாம் அழிச்சிட்டு பில்டிங்லாம் கட்டி எதை சாப்பிடுங்க? பில்டிங்காக சாப்பிட போகிறீங்க? இல்லைல்ல. விடுங்க, டெவலப் ஆகும். நீங்கள் விவசாயத்தை டெவலப் பண்ணாவே மற்றதெல்லாம் டெவலப் ஆகும். விமான நிலையன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க பண்ணுற வேலை. அது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையிலுமே வந்து அதில் வர வருமானமோ அல்லது வந்து ஏழை மக்களுக்கு இப்போ நல்லதே இல்லை. அது ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து அங்கே வசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் இடத்த எடுக்கிறது போக்குவரத்தெல்லாம் மக்களுக்கு தான் பாதிப்பு. அதனால் இதை தவிர வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வேறு ஏதோ ஒன்று பண்ணி அதில் வருமானத்தை வர வைக்கலாம். அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு மின் பாதிப்புன்றது அதில் சொல்லவே முடியாது. நீ வேறு வழியில் கொண்டு வா இந்த வருமானத்தை. அதை செய்யாமல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதே வந்து பரந்தூர் இந்த ஆளுங்கட்சி எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அந்த இடத்த. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பர் இருக்குது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்புறம் வந்து சென்ட்ரல் இருக்குது, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இதால் இப்போ இன்றைக்கி வர வருமானம் சொற்ப வருமானமாக இருந்தாலும் அதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி தான் விமான நிலையம். இப்போ இருக்கிற விமான நிலையம் சென்னை விமான நிலையம் வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து வளர்ச்சின்னு நம்ம சொல்லிட முடியுமா? வளர்ச்சி வந்து மற்ற இப்போ விவசாயத்துறை இருக்குது, விவசாயத்தில் முன்னேற்றம் காணலாம், அதில் இல்லை. தொழில்துறைங்க எவ்வளோ இருக்குது. விமானத்துறையில் விமான நிலையத்தால் தான் வளர்ச்சி வருதுன்றது ஏற்றுக்க முடியாத ஒன்று. அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வருவாய் பாதிக்கப்படுது. தமிழ்நாடுனா இருக்கிற விமானத்தை பெருசாகினால அது ரொம்ப சாத்தியம். இப்போ இருக்குது இல்லையா சென்னை விமான நிலையம், அதையே இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. அதில் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டோட அந்த சென்னை விமானத்துக்கு பின்னாடி பேக் சைட்லாம் இடம் இருக்குது நிறையா. அதையும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அதனால் அங்கே போய் மக்களை வந்து நசுக்க வேணாம். சாதா மக்கள் தான் அடிப்படுறாங்க அங்கே. அதனால் நல்லது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லணும்னா, இந்த தாவேகா அரசு எடுத்துக்கூடிய அந்த முடிவு வந்து ஒரு பொருத்தமான ஒரு திருத்தமான சரியான முடிவு தான். தொழில் வளர்ச்சி முக்கியம்தான். அதுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்களே எதிர்காலத்தில் பின்னாடி பார்த்து அது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பரந்தூர் வந்து அந்த விவசாய நிலங்கள் முப்போகம் விளையக்கூடிய இடம், அது வந்து காப்பாற்றப்பட வேண்டியது. ஒரு குடிமகனாக அவர் அதை சரியாக செஞ்சுருக்காரு. ஒரு முதலமைச்சராக அவர் அது எவ்வளோ பர்பஸாக எவ்வளோ மக்களுக்கு ஃபேவராக பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறார் அவருக்கு. காலங்கள் இன்னமும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கா தவிர ஒருபோதும் பின்னோக்கி போகாது. அதுக்கு தான் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே, வேறு இடங்கள் அதுக்கு பதிலாக கையாளப்பட முடியும். அப்போ மறுபடியும் எப்படி அது பின்னோக்கி போகும்? பின்னோக்கி போகாது, மீண்டும் அது முன்னோக்கி தான் போகும். பின்னோக்கி போக வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த இது ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ ஒரு நிறைய நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் நல்லது பண்ணுவாருன்ற எதிர்பார்க்குறேன். மக்கள் கொண்டாடுறாங்க, இது போதாதா? நீங்கள் டெவலப்மெண்ட் என்ன டெவலப் பண்ணு? உங்கள் அக்கௌண்ட்டை டெவலப் பண்ணுறதா டெவலப்மெண்ட்டு? விவசாயத்தை டெவலப் பண்ணுறதாங்க டெவலப்மெண்ட்டு. மக்களாகிய நமக்கு வந்து சரியாக மக்களுக்கு வந்து தேவையானதை அதை பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் தான் நம்ம எதிர்பார்க்குறது. அதை செய்யும்போது அந்த அரசை பாராட்டு தானே ஆகணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து
சரியாக வந்து அது அந்த அவங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து மக்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்லை. இது திருப்திகரமாக இருக்குது. அப்போ இதை மக்கள் கொண்டாடுவாங்க, கட்டாயம் கொண்டாடுவாங்க.